வணக்கம். சொல்லுங்கள். நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு சொன்னால், 21 எழுத்துல எப்படி முடிச்சிங்கன்னு கேட்குறீங்க. இது கஷ்டம் இல்லையா? எப்படி முடியும்னு கேட்குறீங்க. நான் ஒத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பெரிய கஷ்டமெல்லாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப 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 ஈஸி. சரி, நீங்கள் ஷார்ட்ஹேண்ட் கற்றுக்குறீங்களா? எவ்வளோ பேர் ஷார்ட்ஹேண்ட் கற்றுக்காக போகிறாங்க. அதை எழுதி எழுதி பழகிட்டு இருக்காங்க. எழுதி எழுதி பழக்கிறாங்க, எழுதி எழுதி பார்க்குறாங்க. உண்டா இல்லைங்களா? அதுக்கு ஷார்ட்ஹேண்ட் கற்றுக்கிறதுக்காகவே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. தமிழ் தானே இது. தமிழ் ஷார்ட்ஹேண்ட்னு நினச்சிக்கோங்களேன். ஷார்ட்ஹேண்டில் தமிழ் எப்படி எழுதுறது? ஷார்ட்ஹேண்ட் தமிழ் நினச்சிக்கோங்க. சுருக்கெழுத்தில் சுருக்கெழுத்து தமிழ். அப்போது சுருக்கெழுத்து தமிழ்னு கொண்டு வாங்களேன். இதை கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்க. அதுதான் நான் சொல்லுவேன். சுருக்கெழுத்து தமிழ்னு வச்சுக்கோங்க, ஷார்ட்ஹேண்ட் தமிழ்னே வச்சுக்கோங்க. 247 எழுத்து எழுதுறதுக்கு பதிலாக 21 எழுத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு ஷார்ட்ஹேண்டில் தமிழை நீங்கள் எழுதுனீங்கன்னா ரொம்ப வேகமாக எழுதலாம், ரொம்ப ஈஸியாக படிக்கலாமே. 247 எழுத்துக்கு நீங்கள் மாறி மாறி யோசனை பண்ணிக்கிட்டு அப்போ நினச்சிட்டு இருக்கிறீங்க. படித்தவங்களுக்கே ரொம்ப ஈஸி. நான் 1வது குழந்தை 2வது குழந்தைய நான் சொல்ல வரல. படித்தவங்களுக்கே ரொம்ப ஈஸிங்க. பஞ்சாப் படித்தவங்களுக்கு சொல்லி பாருங்களேன், ஷார்ட்ஹேண்ட் ஒன்று எழுதிக்கப்பா பக்கத்தில், நீ ஷார்ட்ஹேண்டில் எழுதி பழகிக்கப்பான்னு சொல்லுங்கள். வைக்க போகிறீங்க, இன்னொரு மொழியை கற்றுக்கன்னு போகிறீங்க, இன்னொரு விஷயத்தை கற்றுக்கன்னு போகிறீங்க, தமிழில் தப்பாக எழுத முடியாமல் போகிறீங்க, தங்கிலீஷில் எழுதி பழகுறீங்க, தங்கிலீஷ் எழுதுறீங்க. உண்டு தானே? நான் உண்மை தர சொல்கிறேன். உங்கள்ட்ட பொய் சொல்கிறேன்னா தங்கிலீஷில் எழுதுறீங்க. நம்ம தாய்மொழி அருமையான மொழி, இனிமையான மொழி, உண்மையான மொழி, தெய்வம் தந்த மொழின்னு நம்ம சொல்கிறோம். பல்லாயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி தோன்றிய மொழின்னு சொல்கிறோம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்த தமிழ்னு சொல்கிறோம். உண்டா இல்லைங்களா? அப்படிப்பட்ட தமிழை நான் ஏங்க தடுமாற போகிறேன், நான் ஏங்க திருத்துறேன்? ஒன்றுமே சொல்லலைங்க. நம்ம குழந்தைகள், நம்மளுடைய குழந்தைகள் எளிமையாக படிக்கணும். இப்போ படிக்கக்கூடிய பசங்களெல்லாம் பாருங்களேன், பிள்ளைங்களெல்லாம் பாருங்களேன். இன்றைக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு படித்த பிஏ பிகாம் என்னென்ன டிகிரிலாம் படித்து வந்தவங்க எவ்வளோ பதவியில் இருக்கக்கூடியவங்களாம் தமிழை ஒழுங்காக எழுதுறான்னு சொல்கிறீங்களா? இப்போ வாசிப்பு குறைஞ்சி போச்சு தமிழில். எல்லோரும் வாசிப்பு 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 குறைஞ்சி போச்சு சொல்கிறீங்களே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி தமிழை கொண்டு வாங்க, வாசிப்பு குறையுதா கூடுதான்னு பார்ப்போம். அதை பார்க்க மாட்டேங்கிறீங்களே யாருமே. பாருங்கள், நிச்சயமாக வாசிப்பு ரொம்ப கூடும், பயங்கரமாக கூடும். எல்லா மக்களும் படிப்பாங்க, படிப்பவர்கள் நிறைய போவாங்க, புராணங்களெல்லாம் படிப்பாங்க, நிச்சயமாக இதிகாசங்களை படிப்பாங்க, ரொம்ப வேகமாக எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்மளுடைய குழந்தைகள் அவ்வளோ வேகமாக அறிவுள்ள தெளிவு அவ்வளோ தெளிவாகும். நிச்சயமாக இன்றைக்கி பாருங்கள், சூர்யாபுராணத்தை படிப்பாங்க, சிவபுராணத்தை படிப்பாங்க, ராமாயணத்தை படிப்பாங்க, சிலப்பதிகாரத்தை படிப்பாங்க. அதனுடைய அண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. அந்த எழுத்துக்களுடைய அறிவுகள் எல்லாம் நிறைய கிடைக்கும், அந்த முதிர்ச்சி கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா நீங்கள் சொல்லுங்கள். உண்மையத்தில் நான் சொல்ல வரேன், பொய் ஒன்றும் சொல்லலையே. கிடைக்குமில்ல அது நிச்சயமாக. அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். நான் வாக்குவாதம் பண்ணுறதுக்காக வரல, உண்மையை சொல்கிறதுக்காக சொல்ல வர்றேன். நீங்களே பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சந்தேகத்தை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, நிச்சயமாக அதில் கிடைக்கும். நிச்சயமாக தமிழக மக்கள் அனைவருமே வெகு சீக்கிரமாக, வெகு எளிதில், வெகு அதை சொல்ல படிக்க ஆரம்பித்து கொடுத்தோம்னு சொன்னாவே நம்ம அரசாங்கத்துக்கே எவ்வளவு செலவு மிச்சங்கிறீங்க. கல்வி செலவு எவ்வளோ மிச்சமாகும் சொல்கிறீங்க. பல ஆயிரக்கணக்கான கோடி மிச்சமாகுங்க கல்விக்கு அளிக்கக்கூடிய செலவு. அப்போ அந்த செலவு மலைமாற்றம் செய்கிற மாதிரி தெரிஞ்சு விடுங்களேன். எங்கே போகும்? அறிவு செல்வம் பெருக ஆரம்பிக்கும். நம்மளுடைய அறிவுகளை திருப்பி கொண்டு வரணும். இன்றைக்கி போகிறோம்னா எங்கெங்கேயோ போகிறோம், வாங்குகிறோம், பார்க்குற கல்வெட்டுகள்லாம் பார்க்குறோம், தோண்டி பார்க்குறோம், பழைய நம்மளுடைய உண்மைகள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறோமா இல்லைங்களா? அப்போது நம்மளுடைய தமிழ் எந்த இடத்துக்கு போச்சுங்கிறத திருப்பி கொண்டு போகணும்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்கள்ட்ட விட்டால் தான் அதை செய்யும். நிச்சயமாக நம்மளுடைய குழந்தைகள் நிச்சயமாக வருங்காலத்தில் தமிழினம்தான் சிறந்த இனம், தமிழன்தான் உண்மையான இனம், தமிழினம்தான் உலகத்தில் முதலில் படைக்கப்பட்ட இனம், தமிழத்தில் உள்ள அறிவு வேறு யாருக்குமே கிடையாது, தமிழர்கள் மிகவும் அறிவு வாய்ந்தவர்கள், அறிவு ஜீவிகள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான தமிழர்களின் நிலையை நம்ம அறிஞ்சிக்கணும்னு சொன்னோம்னா இந்த தமிழை ஷார்ட் ஹேண்ட், அதை தான் சொல்லலை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஷார்ட் ஹேண்ட் தமிழில் வச்சுக்கோங்க. அப்போது ஷார்ட் ஹேண்ட் தமிழுங்க போது எல்லோரும் படிக்கலாம், ரொம்ப ஈஸியாக படிக்கலாம், எளிமையாக படிக்கலாம். 1வது படிக்கிற பிள்ளை 2வது 3வது படிக்கிற பிள்ளைகளை கொடுத்து பாருங்கள், ஒரு மணி நேரத்தை கற்றுக்கணும். 2வது 3வது படிக்கிற பிள்ளைகளை கொடுத்து பாருங்கள், ஒரு மணி நேரத்தை கற்றுக்குதா இல்லையான்னு பார்த்து நிச்சயமாக நீங்கள் அதை பரிசோதனை செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு தமிழனும்
பரிசீலித்து பார்க்கணுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.